ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது நேர்காணல் பகுதியிலும் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற ஒருவர் மிகுந்த ஆளுமை. அந்த வகையில் தனது குருத்துவ பணியுடன் சமயப்பணி, சமூக பணியிலும் பல நட்பணிகளும் செய்து வருகின்ற ஒருவரைத்தான் நாங்கள் அடுத்து நேர்காண இருக்கின்றோம். அந்த வகையில் யார் என்று நீங்கள்லாம் கேட்கின்றீர்கள். அவர்தான் கலாநிதி சிவஸ்ரீ கூனா வைத்தீஸ்வர குருக்கள் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இவரை பற்றி நாங்கள் சொல்கின்ற போது, இலங்கை யாழ்ப்பாண அச்சுவேலி எனும் கிராமத்தின் உலகறியச் செய்த பெருந்தகை குருமார்களது பிதாமகன் என போற்றப்படும் ஒருவர். 3 பாடசாலைகளின் ஸ்தாபகரும் 65க்கும் மேற்பட்ட தமிழ் சமஸ்கிருத நூல்களை எழுதி வெளியிட்ட அச்சுவேலி சிவாகமஞான பானு சிவஸ்ரீ சானா குமார சுவாமி குருக்கள் அவர்களுடைய பூட்டப்பிள்ளை என்றுதான் இவரை சொல்வார்கள். இவர் பல்வேறு அமைப்புகளில் அங்கத்துவம் வகிக்கின்றார். குறிப்பாக இந்து குருமார் அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்றார். அதேபோல அச்சுவேலி சிவஸ்ரீ சானா குமார சுவாமி குருக்கள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர். அதேபோல அகில இலங்கை இந்து கலாச்சார மன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். அகில இலங்கை இந்து பேரவையினுடைய ஆலோசகராக இருக்கின்றார். அதேபோல இலங்கை அரசின் கல்வி அமைச்சினுடைய ஆலோசனை சபை உறுப்பினராகவும் இவர் இருக்கின்றார். சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தினுடைய உறுப்பினர். அதேபோன்ற உலக சைவ பேரவை கொழும்பு கிளையினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். தமிழ் சங்கத்தின் உறுப்பினர். அதேபோல இலங்கை மனித உரிமைகள் அமைப்பினுடைய உறுப்பினராக இருக்கின்றார். தேசிய சமாதான பேரவையினுடைய உறுப்பினர். இலங்கை செஞ்சிலுவை சங்கம், அதேபோல சர்வ மத அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகளில் தன்னுடைய சேவைகளை தொண்டை ஆற்றி வருகின்ற ஒரு மதிப்புக்குரிய குருவாக இருக்கின்றார். சமயங்களின் ஊடாக சமாதானம் அமைப்பும் என்ற அமைப்பினுடைய இணைத்தலைவராக இருக்கின்றார். இவ்வாறு இவரை பற்றி நிறைய விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். இந்தியா மதுரை சர்வதேச பல்கலைக்கழகத்தினால் கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஒருவராகவும் இவர் இருக்கின்றார். எனவே இத்தனை திறமைகளை கொண்ட ஒரு ஆளுமை சமூக சமய பணி செய்து வருகின்ற ஒருவரை இன்றைய நிகழ்ச்சிகளை சந்திப்பதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைக்கணும். அவரை நிகழ்ச்சியின் சார்பில் முதலில் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். நிச்சயமாக நாங்கள் சிவராத்திரியை பற்றி பேச வேண்டும், அதனுடைய புனிதத்துவத்தை பற்றி பேச வேண்டும், உங்களுடைய சேவைகள், அதனுடைய அனுபவங்களை பற்றி பேச வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். ஆரம்பத்திலே இந்த சிவராத்திரி அதனுடைய புனிதத்துவம் சம்பந்தமாக நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நிச்சயமாக முதல்ல வணக்கம். நேத்ரா டிவி குழுமத்தினருக்கும் அதுபோலவே அன்புக்குரிய சசி சர்மாவுக்கும் இணைந்திருக்கக்கூடிய அன்சான் உங்களுக்கும் எனது அன்பும் வணக்கமும். பிரதானமாக இந்த நிகழ்வுக்கு பின்புலமாக இருந்து நிகழ்வினை உலகறிய செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் எனது அன்பும் வணக்கங்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும் முதல்ல. என்றால் இது நிச்சயமாக வெளி உலகத்துக்கு கொண்டு போகிற பெரிய விஷயம். அவர்களை பாராட்ட வேண்டியதும் நன்றி பகிர வேண்டியதும் நமது கடமை. ஆகவே மீண்டும் மீண்டும் நன்றியை முதல்ல பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்கள் என்னை பற்றி நிறையவாகவே கூறியிருந்தீர்கள். மகிழ்ச்சி. அதற்கு நன்றியை பகிர்ந்து கொண்டு நாம் இந்த மனித பிறப்பு எடுத்ததே எங்களால் முடிந்த பணியை நாம் எம்மவர்களுக்கு இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டும் என்பதே. ஆகவே வாழ்கின்ற காலத்துக்குள் செய்ய வேண்டும். நிச்சயமாக முன்னோர் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணியை அவர்களைப் போல எம்மால் இயலாது. ஆனால் ஏதோ இயன்ற பணி செய்வோம் என நான் பயணித்து கொண்டு இருக்கின்றேன். குருத்துவ பணியுடனும் இனிய சமூக பணியிலும் ஈடுபட்டு இருக்கின்றேன். அதுடன் நீங்கள் கேட்டது போலவே சிவராத்திரி இந்த வருடம் வருகின்ற 15ஆம் தேதி மகா சிவராத்திரி நடைபெறுகின்றது. சிவராத்திரி என்று நாங்கள் பார்க்கின்ற போது பல வகையான சிவராத்திரிகள் காணப்படுகின்றன. அதில் இந்த மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி திதியோடு இணைந்து வருகின்ற சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி என நாம் போற்றுகின்றோம். இந்த சிவராத்திரி தொடர்பான பலவிதமான புராண கதைகளும் பல நிகழ்வான விடயங்களும் இங்கே காணப்படுகின்றன. அந்த வேடுவனானவன் வில்வ இலைகளினால் சிவலிங்கத்தை அர்ச்சித்ததாக ஒரு வரலாறை நாம் பார்க்கின்றோம். அவன் அந்த நித்திரை தூக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த வில்வமிலைகளை பறித்து போட்டு கொண்டிருந்தான். அது கீழே இருந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மீது உணர்ந்து அவருக்கு ஒரு புண்ணியமான ஒரு மோட்சம் கிடைத்ததாக ஒரு ஐதீகம். அதுபோலவே சிவபெருமானானவர் திருவண்ணாமலையிலே சிவலிங்க வடிவம் ஜோதி வடிவம் எடுத்தத ஒரு வரலாறு. உமாதேவியானவர் அந்த வரலாற்றின் நிமித்தம் சிவபெருமானை கரம் பிடித்த ஒரு நாளாக இவ்வாறு பல விடயங்கள் அங்கே போற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த மகா சிவராத்திரி நாளானது ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய உளரீதியான உடல் ரீதியான உயர்வுக்கு வழிவகுப்பதாக நாம் பார்க்கின்றோம். சமயம் என்பது ஒரு மனிதனை பூர்ணத்துவப்படுத்துவதாகவும் அதே நேரம் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை
வழிப்படுத்தி சொல்லி காட்டுவதாகவும் சொல்லி கொடுக்கின்ற ஒரு ஆசானாகவும் நான் சமயத்தை பார்க்கின்றேன். அதிகமாக அனைத்து சமயங்களும் இதை ஒட்டியதாகவே காணப்படுகின்றது. அன்பே சிவம் என நாம் ஆரம்பிக்கின்றோம். அதுபோலவே லோவிஸ் கோல்டன்று இவர்கள் கிறிஸ்தவ சமயத்தில் இவ்வாறு எல்லாமே பஞ்ச மகாபாதங்கள் நாம் சொல்லுகின்றோம். அதைத்தான் பௌத்தர்களும் கூறுகின்றார்கள். ஆகவே சமயங்கள் வாழ்வியலைத்தான் போதித்து நிற்கின்றது. இந்த வகையிலே சிவராத்திரியை நாம் பார்க்கின்ற பொழுது நித்திரை முழித்திருந்து அந்த 4 ஜாமங்களும் சிவனை பூஜிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. முதலாவது ஜாமம், 2வது, 3வது என்று சொல்லி அந்த 3வது ஜாமந்தான் லிங்கோத்பவகாலம் என்று போற்றப்படுகின்றது. அடிமுடி தேடிய வரலாறுடன். ஆகவே ஜோதி வடிவமாக வழங்கியிருக்கக்கூடிய தரிசனம் தந்த காலப்போது லிங்கோத்பவ காலமாக, அதுபோல் மிகச் சுருக்கமாக கூறிக்கொண்டு செல்கின்றேன். அதுபோலவே ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு விதமான நைவேத்திய பொருட்கள் காணப்படுகின்றன, சுவாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடியபடி. அதுபோல் எம்பெருமானை அர்ச்சிக்கக்கூடிய பூ வகைகள் அனைத்துமே ஒவ்வொரு காலத்திற்கும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இந்த விரதம் நித்திரை முழித்து இருக்க வேண்டிய ஒரு விரதம். இதிலே விஞ்ஞானம் இருக்கின்றது. அதனைத்தான் நான் இங்கே கூற வந்தேன். நிச்சயமாக அது தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு நிச்சயமாக. இந்த சதுர்த்தசியோடு அமாவாசையோடு ஒட்டி வருகின்ற அந்த சதுர்த்தசி காலத்திலே வருகின்ற அந்த கதிர்வீச்சுக்கள் ஒரு மனிதனுடைய அந்த இயங்கு சக்தியிலே இருக்கின்ற பொழுது அவனுடைய உணர்வுகளையும் ஹோமோன்கள் என்று சொல்லுவோம், அந்த செயல்களை தூண்டுகின்ற ஒரு செயற்பாட்டையும் செய்வதாக காணப்படுகின்றது. நிறைய அதை பற்றி கூறலாம். நாம் அந்த எப்படி அந்த உணர்வு ரீதியாக நாம் இருக்கோன்றோம், நித்திரை முழித்து இருக்க வேண்டும், தூக்கம் அல்ல. அதே நேரத்தில் நிமிர்ந்த வண்ணம் இருக்க வேண்டும். அதிகமாக நாம் நித்திரை முடித்தால் நிச்சயமாக ஒரு வீதி பிரதர்ஷனம் செய்வோம், இல்லை என்றால் எழும்பி நிற்போம், எழுந்து நிற்போம், இல்லை என்றால் அமர்ந்திருந்தால் ஒரு யோகாசனத்தில் யோகம் தியானம் செய்து கொண்டிருப்போம். இவ்வாறு முள்ளந்தண்டு எலும்பானது நிமிர்ந்த வகையிலே காணப்படும். இவ்வாறு காணப்படுகின்ற பொழுது அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டு அந்த உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருவதாகவும் நிறைய சிந்தனைகளை எண்ணத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் புது புது சிந்தனைகளை சில பேர் கூறுவார்கள், பழையவர்கள் எல்லாம் கூறுவார், நான் சிவராத்திரி அன்று தான் எனக்கு இந்த இப்படி ஒரு திட்டம் உதித்தது. இது நாம் சமய ரீதியில் அவர் ஆலயத்தில் இருந்தார், தியானத்தில் இருந்தார், அந்த திட்டம் உதித்தது. அது சமய ரீதியிலே நாம் பார்க்கின்றோம். இன்னொரு விஞ்ஞான ரீதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான தூண்டுதல்கள் ஏற்படுகின்ற பொழுது அங்கே நடந்திருக்கின்றது. ஆகவே எமது சமயம் விஞ்ஞானத்தோடு ஒட்டியது, விஞ்ஞானத்தை மிஞ்சியதென்று கூட நாம் கூறலாம். அந்த வகையில் வழிப்படுத்துகின்ற ஒரு சமயம் தான் நமது சமயம். இன்னொரு பக்கத்தால் பார்ப்போம், இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. நித்திரை முழித்திருப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற செயல்களாகவும் நாம் இதை பார்க்கின்றோம். இந்த கலை நிகழ்ச்சிகள் செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கான சந்தர்ப்பங்கள் அங்கே உருவாக்கப்படுகின்றன. ஆற்றல்கள் வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம். அந்த ஆற்றல் வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் எல்லோரும் கரகோஷம் செய்கின்றோம், பாராட்டுகின்றோம். அப்படி நாங்கள் செய்கின்ற போது அவர்களுக்கு உள்ளே ஒரு மகிழ்ச்சி, இன்னும் உற்சாகமாக நிறைய விடயங்களை செய்கின்றார்கள். ஆகவே சமயம் கடந்த இல்லை விஞ்ஞானம் கடந்த நிலையிலே இன்னொரு பக்கத்தாக நாங்கள் குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கின்ற சக்தியை வழங்குகின்றோம், இங்கு வழிபாட்டோடு இணைந்த வகையில். இவ்வாறு மீண்டும் மீண்டும் அதையே தான் கூற வேண்டும், சமயமானது வாழ்வியலை பொறுத்து கொண்டே. இந்த சிவராத்திரி என்பது வாழ்வியலோடு தொடர்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை தான் நீங்கள் இப்போது சொல்லிக் கொண்டு போகின்றீர்கள். அதே போல் இப்போது இந்த இலங்கையில் சமய கல்வி சம்பந்தமாக பேச வேண்டும். ஏன்னால் நீங்கள் நிறைய கல்வி அமைச்சோடு தொடர்பட்ட பணிகளை செய்து வருகின்ற ஒருவர், மற்றவர்களை விட உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த வகையில் சொல்லுங்கள் ஐயா, இந்த இலங்கையில் சமய கல்வி தொடர்பாக என்ன விஷயங்களை நீங்கள் சொல்ல விளைகின்றீர்கள்? இலங்கையில் சமய கல்வி என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவை விட இலங்கையினுடைய அரசினுடைய பாடத்திட்டத்திலே சமயம் ஒரு பாடமாக உள்வாங்கப்பட்டு இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே கூட இல்லை, சாதாரண தரத்திலும் இருக்கிறது, உயர் தரத்திலும் இருக்கின்றது, பல்கலைக்கழகங்கள் கூட இருக்கின்றது. ஆமாம், இந்து நாகரிக துறை இருக்கின்றது, சைவ சித்தாந்த துறைகள் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் எல்லாம் சைவ சித்தாந்த துறை இப்போது அதை பீடமாக்குவதற்கான முயற்சிகளை எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இவ்வாறு சமயத்திற்கு ஒரு பாடமாக வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை வழங்கியிருக்கக்கூடியது நமது நாட்டினுடைய பாடத்திட்டம் இருக்கின்றது. இந்த நான் முன்னர் கூறிய விடயங்களோடு ஒத்து பார்க்கின்ற பொழுது இந்த சமய கல்வி நிச்சயமாக எல்லோருக்கும் போதிக்கப்பட வேண்டும். முன்னர் இருந்த காலத்தை விட, நாங்கள் படிக்கின்ற காலத்தை விட இப்பொழுது சற்று அதனுடைய வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கின்ற
என்னுடைய மனதுக்கு பட்டுக்கொண்டு இருக்கின்றது. ஆமாம், அதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது உலக வாழ்வியலை தான் கூற வேண்டிய ஒரு சூழல். அதாவது உலகத்தினுடைய போக்கு, அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, மக்களுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இதெல்லாம் குறிப்பிடலாம். உண்மையாக அந்த நேரங்களிலே சைவ பண்டிதர், சைவ பூஷண பண்டிகர் என்று சொல்லி சமயத்திற்கென்றே தனித்துறை. இப்பொழுது அது குறைந்து விட்டது. ஏனென்று சொன்னால் கல்வி பொருளாதாரத்தை மையமாக வைத்து நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. சரியா சொன்னீங்க. அது ஒரு காரணம். அதே நேரத்திலே பெற்றோர்களும் அதனை நோக்கமாக கொண்டே அந்த பிள்ளைகளை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆலயத்துக்கு வெக்கமாகத்தான் சொல்லப்படும். ஆலயத்திற்கு போகின்ற நேரத்தில் கூட நீ அது நாளைக்கு கோயிலுக்கு போகலாம், இன்றைக்கு இந்த வகுப்புக்கு குறை சொல்லவில்லை. ஆனால் இவ்வாறு வந்துவிட்டது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அறநெறி பாடசாலைகள் சமய நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சுற்று நிறுவனங்கள் கூட அனுப்பியிருந்தார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளும் அதிலே கொஞ்சம் பராமுகமாகத்தான் நிச்சயமாக அது ஓரளவு குறையாண்டு கிடையாது செய்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு காணாது. அதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். அது விரைவிலே கைகூடும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 18-16 வருடங்களாக அந்த கல்வி அமைச்சுக்குள்ளே இருக்கின்றேன். இந்த முன்னைய அரச காலங்களிலே கூட இந்த கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது சில ஆலோசனைகளை நாம் முன்வைத்திருந்தோம். அதாவது இந்த சமய கல்விக்கு முன்னுரிமை எவ்வாறு வழங்கலாம் என்பது. அங்கே நாம் கூறியிருந்தோம்னு சொன்னால் இந்த அறநெறி பாடசாலை கல்விகளை கற்றுக்கொள்ளுகின்ற மாணவர்களுக்கு சமய பாடத்தோடு இணைந்த வகையிலே இந்த பாடசாலையிலே ஒரு புள்ளியிடுதல் முறையை கொண்டு வரலாம் என்று. அது ஒரு மதிப்பீடு முறையிலே கொண்டு வரணும். அப்போது அந்த பிள்ளைகள் தானாகவே ஊக்கப்படுவார்கள். நிச்சயமாக இந்த அறநெறி பாடசாலையின் மீதான ஆர்வம் அவர்களுக்கு. என் நினைவு கட்டிய வகையிலே ஒரு சிந்தனை, நல்ல ஒரு கருத்து. 5 வருடங்களுக்கு முன்பதாக இந்த இதை நான் வைத்திருந்தேன் ஜனாதிபதி செயலகத்திலே. அது இப்பொழுது உருப்பெற்று கொண்டிருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். அண்மையில் பிரதம மந்திரி தான் எமது கல்வி அமைச்சராகவும் இருக்கின்றார். அந்த கூட்டத்தில் இதை பற்றி மீளவும் கதைத்த பொழுது அதற்குரிய புள்ளி வழங்கல் திட்டத்தை இனி வருகின்ற அந்த புதிய பாடத்திட்டத்திலே உள்வாங்குவதாக. ஆமாம், அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு புள்ளி வழங்கல் இருக்கின்ற பட்சத்திலே பெற்றோர் இன்னும் நிச்சயமாக அந்த அறநெறி கல்விக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை அதிகம் கொடுக்க வேணும். என்று சொன்னால் அங்கே போனாலும் பிள்ளைக்கு புள்ளி இருக்குது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இது இப்படி சில விடயங்களை இப்படித்தான் நகர்த்த வேண்டி இருக்கின்றது. ஆகவே எதிர்வருங்காலத்தில் இன்னும் சிறப்பு பெறும் என்று நம்ம தனியாக புள்ளியை வைத்து மட்டும் சொல்லவில்லை, பிரார்த்தனையும் அதுதான். ஆனால் இன்னும் சிறப்பு அடையும் என்று நான் படிக்கிற விஷயத்தை அந்த சமய கல்வியை வாழ்வியலோடு பயன்படுத்தி அதனை நாங்கள் பெற வேண்டும். ஆனால் இப்போது புதிய கல்வி மறுசீரமைப்பிலே இந்த சமய பாடங்கள் என்று தனியாக இல்லாமல் அந்த சமய பாடத்தோடு இணைத்து விழுமியம் சார்ந்த கல்வியையும் சேர்த்து வழங்குவோம் என்று சொல்கின்றார். நிச்சயமாக இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அதுவும் ஒரு நல்ல ஒரு விடயம்தான். முதலில் பொது பார்வைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது என் சமயத்துக்குள்ளே என் விழுமியத்தை கொண்டு வருவான் என்ற ஒரு கேள்வி ஏற்படலாம். ஆனால் அந்த விழுமியம் என்றது பிரதானம். முன்னர் சொல்லியிருக்கிற சமயம்தான் வாழ்க்கையை சொல்லுதான். ஆமாம், ஒழுக்கம். அதைத்தான் நாம் விழுமியம் என்ற ரீதியில் நாம் முன்னிலைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இப்போ நான் அந்த சிவராத்திரி கூறிய விடயம் இவை எல்லாமே அந்த விழுமியத்துக்குள்ளே உள்ளடங்கக்கூடிய செயற்பாடு தான். ஆகவே அவர்களுடைய அறிவு இன்னும் விரிவடையும். நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கதைகளை நாம் நீளமாக எழுதுவதை விடுத்து அதை சுருக்கி விழுமியத்துக்குள் செல்லுகின்றோம். ஆகவே மாணவர்களுடைய அறிவு விருத்தி அடையும், விரிவடையும் என்று தான் நான் நம்புகின்றேன். அது பாராட்ட வேண்டியதும் வரவேற்ற வேண்டிய ஒரு விடயமும் அதை உரிய வகையிலே சரியான திட்டமிடலுடன் நகர்த்தப்பட வேண்டும். அதற்கு நாமும் எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம். சமயபாட அந்த ஆலோசனை குழு என்ற ரீதியிலே எம்மாலான ஒத்துழைப்பு அந்த திருத்தங்களை எல்லாம் செய்து வழங்கி கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக. எனவே இந்த சமய பாடம் விழுமியங்களோடு இணைந்து அதே போல ஏனைய சமயத்தினுடைய விடயங்கள் அடங்கிய ஒரு கல்வித்திட்டமாகத்தான் இந்த புதிய கல்வித்திட்டம் இருக்கிறது. மிக ஆரோக்கியமான நல்ல ஒரு கல்வித்திட்டம். எனவே பெற்றோர்களும் நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் இந்த அறநெறி கல்வி தொடர்பான அந்த உத்வேகம் அல்லது அதன் மீதான ஈடுபாடு பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கிறது. இதை நாங்கள் மேலும் அவர்களுக்கு அதிகரிப்பதற்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், சமூகத்தினர் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒவ்வொரு ஆலயங்களும் இயன்றளவான வகையில் இப்போ இருப்பதை விட இன்னும் அதிகமாக அறநெறிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த கல்வி போதித்தலுக்கு அந்த அறநெறி கல்வி போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு உண்மையிலே எல்லா சமயத்திலும் உண்டு. இந்த பொருளாதார ரீதியில் நிறைய சிக்கல்கள், அவர்களுடைய
சம்பளம் என்று சொல்லலாம், அனுசரணைகள் அவையெல்லாம் காணாது. அது அதை ஒவ்வொரு ஆலயங்களும் ம். பள்ளிவாசல்கள் சரி அல்லது பௌத்த விகாரிகள் சரி அதை பொறுப்பாக அதனை வழங்கி கொண்டு செய்து கொண்டிருக்கிற இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி செய்கின்ற பொழுது அது இன்னும் விரிவடையும், ஆசிரியர்களும் ஊக்கத்தோடு செயற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இன்னொரு பக்கம் நான் இங்கே கூறினது போலவே பெற்றோர்களே உணர்ந்து இந்த தேவையை மனதிலே வைத்து செய்வார்கள். அதை விட மீண்டும் மீண்டும் நான் முன்னொரு நிகழ்விலும் கூறியிருந்தேன், பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த சமய கல்வி அதுபோல் திருமுறை இதுகளுக்கு இயன்றளவான முக்கியத்துவத்தினை வழங்க வேண்டும். ஒரு மனிதனை வளப்படுத்துவது சமயம். ஆகவே தனியாக ஒரு ஆங்கில கல்வியோ விஞ்ஞான கல்வியோ அல்லது வேறு ஏதோ துறை சார்ந்த கல்வியோ அவனை பூர்ணத்துவப்படுத்தாது. அது ஒரு சான்றிதழுக்குரியதாக இருக்கும். ஆனால் அவன் ஒரு மனிதனாக வாழ்ந்தால்தான் அந்த சான்றிதழை சரியான வகையில் பயன்படுத்தி உயர்வு பெற முடியும். ஆகவே அடிப்படையில் சமயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவை. அதை பெற்றோர் இன்னும் உணர வேண்டும். இப்போ நாம் சில விடயங்களை நாம் இணைய வழியிலே தனிப்பட்ட முறையில் 6 வருடமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். அது பிறகு இன்னொரு நிகழ்வு பேசலாம். அதில் கூட குழந்தைகள் வருகின்றார்கள். ஆனால் இன்று உனக்கு இந்த வகுப்பு இருக்கெல்லாம் வேண்டிய ஜூம் பண்ணால் நீ இந்த வகுப்புக்கு போயிட்டு வான்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு தான் இந்த நகர்ப்புறம் சார்ந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். கொழும்பு சரி, யாழ் நகரம் சரி, நகரோடு ஆண்டியவர்கள் அந்த நிலப்பாட்டை உடையவர்களாக இருக்கின்றார்கள். கிராமப்புறத்தை எடுத்துக்கொண்டோமானால் இதற்கு எதிர்மாறு. அவர்களே வந்து அந்த இணையவழி ஜூம் நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுடைய ஆற்றுகைகள் நடைபெறும் வரை பெற்றோர் அருகிலே இருக்கின்றார்கள். உற்சாகப்படுத்துங்க. ஆமாம், இதுபோல் எல்லா இடம் மாற வேண்டும். எனது நோக்கம் பெற்றோரை குறை சொல்வது அல்ல. ஆனால் அந்த கிராமப்புறத்தில் எவ்வாறு இருக்கின்றதோ அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கின்ற நகரப்புறம் சார்ந்த வகையில் இவ்வாறு எல்லா இடமும் பறந்துபட்டு நடைபெறுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு உயர்வு வரும். அதற்கு திருவருளும் கைகூட வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் இந்த சமய கல்வியினுடைய முக்கியத்துவங்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன் நாங்கள் சமய கல்வி வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும், என் வாழ்வியலோடு சேர்க்க வேண்டும், அதனுடைய முக்கியங்களை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு நாம் இதுவரையில் கதைத்தனுடைய ஒரு அத்தனை விடயங்களும் அடங்கி இருக்கின்றது. இந்த வாழ்வியலை சொல்லிக்கொண்டு இருக்கின்றது தான் ஒவ்வொரு சமயங்களும். அதே நேரத்திலே இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே ஏனையவர்களை மதிக்க வேண்டும். நான் உங்களை மதிக்க வேண்டும், நீங்கள் என்னை மதிக்க வேண்டும். அதுபோலவே ஒவ்வொரு குழுமம், ஒவ்வொரு சமூகங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுடைய கலாச்சார விழுமியங்களை நாம் சற்றாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஏது நிலையும் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கு, அதையும் கூற வேண்டும். எமது சைவ சமய பாடத்திட்டத்திலே, அந்த பாட புத்தகத்திலே ஏனைய சமயங்கள் என ஒரு பகுதி ஒதுக்கி இருக்கின்றோம். அதில் ஏனைய சமயத்தை பற்றி முழுமையானதாக இல்லை, ஒரு சின்ன ஒரு பகுதி சுருக்கம், ஒவ்வொரு பக்கத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய விடயங்கள். நான் ஏனைய சகோதர சமயத்தை பற்றி சற்று அறிந்து கொள்ள வேண்டும், அதை அடிப்படையில் இருந்து கொண்டு வர வேண்டும்னு சொல்லியிருந்தோம். அது எமது சமயத்தில் இருக்கின்றது. ஏனைய சமயங்களில் சற்று அது உள்வாங்க கொஞ்சம் தாமதம் இருந்தது. இப்பொழுது அதுவும் நடைமுறைக்கு வருகின்றது, இந்த புதிய பாடத்திட்டத்தில் வருகின்றது. இப்போ இஸ்லாமிய சமய பாடம் புத்தகத்திலே ஏனைய சமயம், இந்து சமயம், அதுபோல இவ்வாறு இந்த புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும். இணைந்த சமயம்னு சொல்வார்கள், இணைந்த சமயங்கள். இவ்வாறு புரிந்துணர்வு ஏற்படுகின்ற பொழுதுதான் இந்த சமயம் இன்னும் சிறப்படையும். இதற்கு கூட பெற்றோர்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு அவசியமானது, ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் அவசியமானது. இவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது அந்த குழுமங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள் அல்லது சிக்கல்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு மனநிலை இருந்தால் கூட அவை எல்லாம் அற்றுப்போய் நண்பர்களாக பழகுகின்ற ஒரு தன்மை நிச்சயமாக ஏற்படும். இதுவும் சமயம் போதிக்கின்றது. நாம் ஒருவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், அதுபோல் நண்பர்களாக எவ்வாறு பழக வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இத்தனையும் போதிக்கின்றது எது? சமயம். ஆகவே சமயம், அறநெறி கல்வி நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவசியமான ஒன்றே. அதுபோல் நான் முன்னர் கூறிய விடயம்தான், அந்த எந்த பட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சமய கல்வி இருந்தால்தான் அந்த பட்டம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஒரு முடிந்த முடிவாக எங்கும் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு அறிவு எங்களுக்கு கிடைத்தாலும் அந்த அறிவின் மூலமாக கிடைக்கின்ற அந்த திறன், மனப்பாங்கு மாற்றம் என்பது உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது ஆரோக்கியமான ஒரு கல்வியாக இருக்கும் என்பதுதான் உங்களுடைய கருத்திலிருந்து புலப்படுகிறது. மிக நல்ல பெருமதியான கருத்துக்களை எங்களுடைய அனுபவத்தினூடாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோன்றுவதுன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் உங்களை அறிமுகப்படுத்துகின்ற போது நிறைய அமைப்புகளிலே, நிறைய சங்கங்களிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், பணி செய்கின்றீர்கள்.
குருத்துவ பணி செய்கின்றீர்கள், கல்வி பணி செய்கின்றீர்கள், சமூக பணி செய்கின்றீர்கள், அறக்கட்டளைகள் இணைந்து செயற்படுகின்றீர்கள். எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எவ்வளவு பணிகளையும் உங்களால் செய்ய முடிகிறது என்ற ஒரு கேள்வி. என்னால் இப்போது மற்றவர்களை கேட்டால் சொல்வார்கள், எனக்கு நேரம் போதாது, நான் வேலைப்பளுவோடு இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன் சொல்கிறேன். ஆனால் இத்தனை பணிகளையும் நீங்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்களே, எப்படி அது முடிந்தது என்பது பலருக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். எப்படி அதை நீங்கள் சமநிலைப்படுத்துகின்றீர்கள் அல்லது பேலன்ஸ் பண்ணுகின்றீர்கள், அது அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். மகிழ்ச்சி, நல்லொரு கேள்விதான். ஆனால் நான் அதை சொல்லும்போது ஒரு பெருமைப்பட்டு சொல்வதாக இல்லை பெருமை அடிப்பதாக கூட பட்டு விடும். அப்படி அல்ல. ஒரு வகையிலே இது ஒரு இந்த பரம்பரை என்று சொல்லி கூறுவார்கள். அதிலும் நிறைய உண்மை இருக்கின்றது. பரம்பரை சூழல், அது என்னுடைய முன்னோர் அப்பாவுடைய நிச்சயமாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த புண்ணியம் என்று சொல்லுவோம். இன்று நான் அறிமுகம் செய்கின்ற பொழுது இன்னாருடைய பூட்டன் என்று சொல்கின்றோம். அதற்கு காரணம் அவர்களுடைய வழிபாடு. அந்த பயனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கு. இது அப்படியே உரி வந்த இது சிறிய காலம் நான் படிக்கின்ற காலத்திலே கூட நான் படித்தது யாழ்ப்பாணத்திலே தான். அங்கே படிக்கின்ற பொழுது கூட இந்த சமயத்தோடு இணைந்த வகையிலே அந்த வழிபாட்டிலே பூஜைகள் எல்லாம் பாடசாலையில் செய்ய வேண்டும். அங்கே நான் அந்த பூஜையும் செய்வேன். அதே நேரத்திலே எனது நண்பர்கள் ஊடாக இந்த சமயம் சார்ந்த வகையிலே நிகழ்ச்சிகளையும் செய்ய வேண்டும் என செய்து கொண்டு வந்தேன். அப்படியே தொடராக வந்து பிற்பட்ட காலத்திலே அந்த பூரணமாக நான் அந்த குருவானவர்கள் என்றதிலேருந்து கொஞ்சம் இயால வந்து இந்த பொது இதையும் செய்ய வேண்டும் என. அதே நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது, சமயம் சார்ந்தவர்கள் எல்லாம் ஆலயம் சார்ந்தவர்கள் பகிரங்க கதைப்பில் குறையில்லை. என்ன செய்தார்கள், விமர்சனங்களுக்கான சரியான பதிலை சொல்லுவாங்க. குருவானவர்கள் என்ன செய்தார்கள், அது கேள்வி நியாயம்தான். ஆனால் ஒரு இந்து குருவை எடுத்துக்கொண்டு சொன்னால் அவர் முழுமையாக ஒரு சமூகம் இதுக்குள்ளே செய்வதற்கு இயலாது. என்றால் இனிய சமய இருப்ப போல அந்த வாழ்வியலுக்கு தேவையான வசதியை ஏற்படுத்துகின்ற தன்மை நம்ம சமயத்தில் இல்லை. அவர்கள் ஆலயத்திற்கு போய் பூஜை செய்ய வேண்டும். அதனூடாக கிடைக்கக்கூடிய அந்த தட்சணைகள் இவ்வாறான சிறு சிறு விடயங்கள் தான் அவர்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அவர்கள் அதோடு தான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாக்கப்பட்டும் விட்டது. அதன் காரணமாக அது கொஞ்சம் குறைவு. ஆனால் நான் இந்த தொடர்புகளும் முன்னோர் தொடர்பும் இருந்ததன் காரணமாகவும் எனக்குள்ளேயும் ஒரு சமூகத்தோடு ஒத்து செய்ய வேணும் என்ற ஒரு இது இருந்ததும் இப்படி பல இதில் ஈடுபட்டு கொடுந்தேன். இங்கே கொழும்பில் வந்து நான் முடப்பேரோடு இங்கே கொழும்புக்கு வந்த நாங்கள் அந்த நேரத்தில் இனிய சமய தலைவருடன் கலந்து கொள்கின்ற சூழல் ஏற்படுகின்ற பொழுதுதான் அது விரிவடைந்து ஏனைய நிறுவனங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்ததாகவும் இருக்கலாம். அதனூடாக நிறைய நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இது வந்தது. நேரம் இல்லை என்று சொல்லி எல்லாரும் கூறுவது உண்மை. என்னை பொறுத்தவரையில் பெருமைக்கு அல்ல, நான் நித்திரை கொள்வது இந்த ஓய்வுக்கு செல்வது என்பது 3 மணி நேரம் என்று தான் கூற வேண்டும். அதுதான் அது ஒரு நேரம் நல்லதல்ல. நேற்று ஒரு வைத்திய பெருந்தகை, ஆமாம், சமூகத்துக்காக கல்விக்காக சமயத்துக்காக செய்கின்ற பணியை தொடர்ச்சியாக செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இதுதான் எனக்கு அன்புக்குரிய நண்பர் ஒரு வைத்திய பிறந்தை கூட நேற்று கூட கூறியிருந்தார், ஐயா இது சரிப்பட்டு வராது, இப்படி போனால் கனகாலத்துக்கு இல்லை கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். அவருக்காக நீங்கள் ஒரு ஓய்வை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக அந்த நிகழ்வுகள் கேட்கலாமே, நின்று மிச்ச நேரத்தில் என்ன சாமஞ்சாமல் கூட்டத்துக்கு போகிறீங்களா, கதைக்கலாமாண்டு அப்படி இல்லை. அதாவது வந்து எங்களுடைய வேலைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நிறைவு பெற்றாலும் அதன் பிற்பாடு வருகின்ற மற்ற நிகழ்ச்சிகளுக்கு அதே மாதிரி இந்த வருகின்ற செய்திகள், அதாவது இமெயில், இந்த செய்திகளுக்குரிய பதில்களை வழங்கி, ஆமாம் 2 வாரங்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் அதுக்கு திட்டமிட்டு இன்ன விடயங்களை இனியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் சாதாரணமாக சும்மா சொல்ல முடியாது. ஆதாரபூர்வமாக இது இப்படித்தான் வர வேண்டும், இதுதான் சரியன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக கூற வேண்டும். இவ்வாறான இடங்களுக்கு செலவழித்து கொண்டு போகிறதுல நேரம் ஓடிவிடும். அப்போ இரவா 10 மணி 12 மணி 12 மணி இந்த 1 ஆகிட்டு என்ன என்று நினைக்கிற அளவுக்கு வந்துடும். பிறகு நித்திரைக்கு போனால் 4:30 இல்லை 5 மணிக்கு எழுந்து என்னுடைய சுய இதுகளை செய்து அதன் பிற்பாடு நாம் செய்வோம் இந்த சிவபூஜைன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக செய்கின்ற பூஜை. குறைந்தது ஒரு 45 நிமிடங்கள் அது எமக்கு தேவை. நமது பூஜை வகையில் 2 இருக்கின்றது. ஒன்று ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜைன்னு சொல்லி. ஆத்மார்த்தமாக செய்து கொள்வது நாம் எமக்கும் நமது குடும்பத்துக்கும், பரார்த்தம் உலக நன்மைக்கு. அந்த ஆத்மார்த்த பூஜை இல்லத்திலே செய்வோம். அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வேண்டும். இவ்வாறு
பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் சயனம் நித்திரைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை. எனவே உங்களுடைய உண்மையான அனுபவத்தையும் உங்களுடைய மனதில் இருந்த அந்த கவலைகளையும் சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு என்று நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவருக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். உங்களுடைய பணிகள் மேலும் சிறக்க வேண்டும். பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று கௌரவமான முறையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்காக நேத்ரா டிவியின் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றிகள் மகிழ்ச்சி. நல்லது ரசிகர்களே, இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தயாரிப்பாளர் சசிகாந்தோடு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.